ஒரு 3-4 கம்பெனி அட்டன் பண்ணியிருந்தேன். எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆகிடும், அதில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியும் வரதுக்கு 2-3 மாதம் ஆகும் அப்படின்னாங்க. நீங்கள் அட்டன் பண்ண 2-3 கம்பெனியில் வந்து சர்வர் கிராஷ் ஆகிடுச்சு, யாரை செலக்ட் பண்ணோன்னு அந்த கம்பெனிக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்த நண்பருக்கு நடந்த மாதிரி இல்லைனாலும் வேற மாதிரி ஸ்கேமும் காலேஜ்லேயும் சில கம்பெனிஸாலையும் பிளேஸ்மெண்ட்டுங்கிற பேரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் பல விக்டிம்ஸை பார்த்துருக்குறேன், ஆனால் கடைசியில் நானே விக்டிம் ஆயிட்டேன். அவெஞ்சர்ஸ் என்ன ப்ரோ சொல்கிற? நான் இப்பொழுது ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு மாணவன். ஏன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பெரிய நேம் இருக்க காலேஜில் இப்போ ஃபைனல் இயர்னால பிளேஸ்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கம்பெனி பிளேஸ்மெண்ட் ஃபார்மை சென்ட் பண்ணி ஃபில் பண்ண சொன்னாங்க. போய் பார்த்தா பேக் அண்ட் ஸ்கில்ஸும் தேவைன்னு இருந்துச்சு. பேக் எண்ட்னா ஒன்றும் இல்லை, வெப் டெவலப்பிங். அதாவது ஒரு வெப் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட், நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் எண்ட், நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸை வந்து அது பேக் எண்டில் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணும். அதுதான் பேக் எண்ட். டேட்டா பேஸும் நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா டேட்டா பேஸும் சொல்லிக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேக் அண்ட் ஸ்கில்ஸ் கேட்டிருக்குது. எனக்கு பேக் அண்ட் ஸ்கில்ஸே தெரியல. நானே இப்போ தான் ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கில்ஸை ஏனோ தானோன்னு டெவலப் பண்ணியிருக்கேன். எதுக்கு தெரியாத ஸ்கில்ஸை ஃபார்மை ஃபில் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணல. அது ஃபஸ்ட்டு கம்பல்சரி இல்லைன்னு சொல்லி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி கம்பல்சரின்னு சொல்லி மெசேஜ் போட்டு ஓத்துட்டானுங்க என்ன. அதை நான் பார்க்கல. ஸ்டில் மிஸ்டேக் என் மேலே தான், பார்த்துருக்கணும். சரின்னு காலேஜில் போய் கேட்டதுக்கு ஒரு 5 hours வெயிட் பண்ண வச்சு லெட்டர் எழுதி பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்கி சப்மிட் பண்ணேன். இது நடந்தது June 3rd. அடுத்து June 13 ஒரு மெயில் வந்துச்சு. யூ ஆர் delisted ஃப்ரம் த பிளேஸ்மெண்ட். ஏண்டான்னு ரீசன் பார்த்தா ஃபார்ம் ஃபில் பண்ணாததுக்குன்னு இருந்துச்சு. என்னடா ஃபார்ம்னு பார்த்தா என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா June 3rd அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் குரூப்லேருந்து என்ன இது பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணி விட்டாங்களா, என்னது தூக்கிட்டாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் என்னை தூக்குனதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த ஃபார்மை நான் ஃபில் பண்ணலன்னு சொல்லி என்னை டீலிஸ் பண்ணிட்டாங்க. இல்லை புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப்லேயே இல்லை, அப்புறம் எப்படி நான் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு ரெப்பு சென்ட் பண்ணானான்னு அந்த பவர் கேட்டான். அது யாரா பவரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவரை தமிழில் போடுங்க உங்களுக்கு அந்த பேர் கிடைக்கும். சரின்னு சொல்லி அவன் தான் பிளேஸ்மெண்ட் ஹெட்டு ஆக்சுவலி. சரி ரெப்பு சென்ட் பண்ணல அப்படின்னு சொன்னேன். வெயிட்டுன்னு ஒரு மெசேஜ் போட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த மெசேஜும் வரல. மறுபடியும் காலேஜுக்கு போய் கேட்டேன். நான் மெயில் பண்ணுறேன்னு சொல்லி விட்டான். இப்போ June 20 ஆகுது. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு கம்பெனியோட எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டை சென்ட் பண்ணுறாங்க. பார்த்தா என் பேர் இல்லை. ஏண்டான்னு போட்டதுக்கு நீ தான் டீலிஸ் ஆகிட்டியேன்னு பவர் சொன்னான். அதுக்கு தான் நான் லெட்டர் எழுதி மெயிலில் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னியேடா அப்படின்னு நான் கேட்டதுக்கு இவன் புதுசாக ஒன்று புளுத்திட்டான். நீ சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணலன்னு. என்ன சர்டிஃபிகேட்னு கேட்டால், நான் June 3rd அன்னைக்கு ஒரு 3 hours சர்டிஃபிகேட் பண்ண சொன்னேன்ல, அதை ஏன் நீ சென்ட் பண்ணலன்னு கேட்டான். ஒருத்தங்கிட்ட நீ சொல்லவே இல்லைடா, நானும் அவ்வளோ சொல்லுன்னு சொன்னேன். அந்த நாய் புளித்திக்கிட்டே இருந்தான். நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சரி மண்டே வான்னு சொல்லி அமுச்சிட்டான். இப்போ கடைசியில் என்னதான் ப்ரோ சொல்ல வர, பிளேஸ் ஆனியா இல்லை எதுவுமே ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல. அந்த நாதாரி ஒன்றும் எந்த மெசேஜும் போடல, எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. சரி இப்போ இவங்க என்னதான், இப்போ எனக்கு ஒன்று தான் புரிஞ்சிருக்கு ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா காலேஜஸ், எல்லா காலேஜஸும் பண்ணுற ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் மேனிப்புலேஷன். எக்ஸாம்பிளுக்கு ஐஐடி எடுத்துப்போம். 2024 இன்னமும் 38% ஆஃப் த ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயுமே பிளேஸ் ஆகாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்னாலேயே 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப சோ கால்டு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால எப்படி 100% ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியுது பிளேஸ்மெண்ட்டுக்கு? இங்கே தான் ஸ்கேமுங்கிற ஒன்று நடக்குது. ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். ஒரு காலேஜில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்டாக ஆப்ட் பண்ணுறாங்க. அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸுமே பிளேஸ் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸை தான் பிளேஸ் ஆவாங்க. ஸோ அப்போ அந்த இதில் வந்து 10% தான் பிளேஸ்மெண்ட்டு அஷ்யூரிட்டி இருக்குது. அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலேஜஸ்னால எங்கேயுமே மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஸோ இங்கே அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் யாரையெல்லாம் டீலீஸ் பண்ண முடியுமோ, ஏதாச்சும் ஒரு கண்ட்ராவி ரீசனை வச்சுட்டு எப்போ நல்லா டீலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி கடைசியில் ஒரு
100% பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு இதை கொண்டு வந்துடுறாங்க. இதைத்தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது நான் மட்டும் இது பண்ணலன்னு கேட்காதீங்க, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கேட்குறேன், அங்கேயும் இதே இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது. நான் எங்கேயும் என் ஊரையும் சொல்லலை, காலேஜ் பேரும் சொல்லலை, எங்கேயும் சொல்ல. ஸோ என் மேலே பிரச்சனை இல்லை. நான் அந்த டேட்டாவை வச்சு தான் நான் இது பண்ணியிருக்கிறேன், R&D பண்ணியிருக்கிறேன் ப்ரோ. எவனும் வந்து கடைசியில் நீ உதாரன்னு சொல்லிடாதீங்க. ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை பற்றி நமக்கு தெரியும் அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். எதுக்காகனா நம்ம அதை பற்றி R&D பண்ணணும். ஏன் சரி ஓகேன்னு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியருக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவர் பிளேஸ் ஆனவர், கேம்பஸ்லேயே இன்டர்வியூவில் பிளேஸ் ஆனவர். அவர்கிட்ட கேட்டது அவர் கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்களாம். இன்னொருத்தர்கிட்ட கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்கேன், ஆனால் அந்த கம்பெனியே இல்லை. என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டதுக்கு அது வெறும் வெப்சைட் மட்டும்தான் இருக்குங்கிறாங்க. அந்த ஹீரோ படத்தில் வருமே, ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு வெப்சைட் மட்டும் இருக்குது ஆனால் இன்ஸ்டியூஷனே இல்லை. அந்த கேஸு தான் இது ஆக்சுவலி. இப்போ இந்த 2 பேருமே டாப்பர்ஸ். போத் ஆஃப் தெம் ஆர் வெல் வர்ஸ் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். அவங்க வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, வெப் டெவலப்பர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் போயிருக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் மேலே மிஸ்டேக்கா இல்லை அந்த இன்ஸ்டியூஷன் மேலேயா? ஆனால் இதோட ஆரம்ப புலி, அதாவது நம்ம இப்போ அந்த இன்ஸ்டியூஷன் மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் படிக்கிற காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா பிஃபோர் லாக்டவுனில் அத்தனை பிளேஸ் ஆயிருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், மறுக்கவே மாட்டேன். பட் இப்போ ப்ராப்ளம் எங்கே ஆரம்பித்த அந்த முதல் புலி, ஆரம்ப புலி எதுன்னு கேட்டிங்கன்னா லாக்டவுன் தான். என்னங்கடா யாரை கேட்டாலும் சும்மா லாக்டவுன் இழுத்துக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐஐடியோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டே நம்ம பார்த்தீங்கன்னா 2022 19% ஆஃப் த பீப்புள் பிளேஸ் ஆகலை. 2023 21% பீப்புள் பிளேஸ் ஆகலை. இப்போ இன்னும் 2024 இன்னும் முடியல. பட் ஸ்டில் 38%, அதாவது ஐஐடிங்க 38% பீப்புள்னாலே இன்னும் பிளேஸ் ஆகாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஐஐடி கரக்பூரில் படித்த தீரக் சிங் தான் இதை போட்டிருக்கிறாரு ட்விட்டரில். ஸோ ஐஐடிக்காரன் அவனே அலுமினி கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான், தவிக்கிறான். அவனுங்கனாலே எதுவும் பண்ண முடியல. அவனுங்க எல்லாம் ஸ்கில்ஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்கடா, நீ சும்மா எதுக்குடா? இப்போ ஆக மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட்டில் விழுந்துடாதீங்க. எந்த காலேஜில் படித்தாலும் உங்ககிட்ட ஸ்கில்ஸு சைடில் வளர்த்துக்கோங்க, வேறு வழியே இல்லை. ஹெவி காம்படிஷனு. இந்த வீடியோக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையாடா, இந்த சேனலுக்கே சம்மந்தம் இல்லையாடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யார்கிட்ட போய் ரேண்ட்டை புலம்புறதுன்னு தெரில அவெஞ்சர்ஸ். அதான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லான்னு கேட்டால் அவனுங்க சிரிப்பானுங்க, சிரிச்சே சாவடிப்பானுங்க. சரி வேறு யாராச்சும் ஆள்கிட்ட சொல்லலான்னா ஆள் தான் இல்லையே. அதனால தான் அப்படி யோசிச்சப்போ தான் நம்மக்கிட்ட தான் 303 அவெஞ்சர்ஸ் இருக்கிறாங்களே, அவங்ககிட்ட போய் புலம்புறோமேன்னு சொல்லி இதையே நான் வீடியோவாக பண்ணிட்டேன். ஸோ இதில் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் R&D பண்ணியிருக்கேன். ஸோ என் மேலே எதுவும் குற்றம் சொல்லாதீங்க. அப்படியே குற்றம் சொல்லாத இருந்தாலும் அந்த தீரக் சிங்குக்கே போய் குற்றம் சொல்லியிருந்தேன். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one. புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. Cheers Avengers.